இன்னைக்கு திருச்சி புத்தக திருவிழாவினுடைய கடைசி நாள். இந்த புத்தக திருவிழா எப்படி இருக்கு? புத்தக திருவிழா நல்ல அனுபவத்தை கொடுத்துச்சா அப்படின்னு நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா, உங்க பேர் என்ன? நீங்க எந்த ஊரு? இந்த திருவிழா பத்தின உங்களுடைய அனுபவத்தை நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாங்க ஐயா. பெயர் சந்திரசேகர், திருச்சி பாலக்கரையிலேருந்து வர்றோம். நாங்கள் திருச்சி மாவட்ட எழுத்தாளர் சங்கத்துடைய உறுப்பினராக இருக்கிறோம். நாங்களும் ஒரு எழுத்தாளர், வரலாற்று ஆய்வாளர். திருச்சி புத்தக கண்காட்சியை பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டு முன்னறிவிப்பு எதுவுமின்றி, உரிய விளம்பரமின்றி இந்த நல்ல கூட்டம் குறைவாக இருந்தது. விற்பனையும் எல்லா புக் ஸ்டாலுமே மிக குறைவாக இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்த ஆண்டு இது மாதிரி இப்போ தேர்வு நெருங்கின நேரத்தினால நிறைய மாணவர்கள் வர முடியவில்லை. ஜனவரிக்கு முன்பாகவே நடத்துனாங்கன்னா நிறைய மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் வந்து கலந்துக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும். அதனால இன்னும் உரிய விளம்பரம், உரிய முன்னேற்பாடோடு நடத்த வேண்டும் என்பது திருச்சி மக்களுடைய, பெரும்பான்மையான மக்களுடைய எதிர்பார்ப்பு. சரிங்கய்யா, இப்ப நிறைய மாவட்டத்துல கண்காட்சி நடந்திருக்கும், புத்தக திருவிழா நடந்திருக்கும். இப்ப நம்ம மாவட்டத்துல நடக்கிறதுக்கும் அந்த மாவட்டங்கள்ல நடக்கிறதுக்கு ஏதாவது வேறுபாடு இருக்குங்களாங்கய்யா? நிச்சயமா இருக்கு. மற்ற மாவட்டங்கள்லாம் ஒரு மாதத்திற்கு முன்பாக களப்பணி செய்வாங்க. எல்லா பள்ளி கல்லூரிகள் சுற்றறிக்கை கொடுப்பாங்க, விளம்பரங்கள் தொடர்ந்து நடத்துவாங்க. இந்த ஆண்டு இனத்தில் மிக தாமதமாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று, முன்னறிப்பு எதுவுமின்றி திடீர்னு ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் ஒரு பெரிய குறைபாடு. ரெண்டாவது, இப்போ வந்து மெட்ரிகுலேஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸ்க்குலாம் வந்து எக்ஸாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, இப்போ பொதுத் தேர்வுனால மாணவர்கள் அதிகமாக 10th + 2 மாணவர்கள் அதிகமாக வரல, அரங்கிற்கு. இது ஒரு பெரிய குறைபாடு. அதனால என்னை பொறுத்தவரையும் நம்மளுடைய சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து ஜனவரிக்கு முன்பாகவே இந்த புத்தக கண்காட்சி நடத்திட்டாங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஒரு மாதத்திற்கு முன்பாக உரிய விளம்பரங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் திருச்சி மாவட்ட மக்களுடைய எதிர்பார்ப்பு. இங்க வந்து நீங்க சிறப்பு விருந்தினரா நீங்க பேசுனீங்கன்னு சொன்னாங்க. அதை பத்தின உங்களுடைய அனுபவம் என்னன்னு கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க ஐயா. மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து தான் வந்து சிறப்பு பேச்சாளர் வரவழைச்சு அவங்களுக்கு மிகப்பெரிய சன்மான தொகை எல்லாம் சிறப்பாக செஞ்சாங்க. நாங்கள்லாம் கேட்டுதான் உள்ளூர் மாவட்ட பேச்சாளர்கள் வந்து ஏற்பாடு பண்ணாங்க. எங்களுக்கு வந்து எந்த விதமான சன்மான தொகை எதுவும் கொடுக்கல. ஆனால் அடுத்த ஆண்டு வெளியூர் பேச்சாளர்கள் உள்ளூர் பேச்சாளர் பிரிச்சுப்பாங்க. எல்லாருக்குமே சன்மானம் கொடுக்க வேண்டும், எல்லோருக்கும் சமமான பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும். இன்விடேஷன்ல வந்து உள்ளூர் பேச்சாளர்கள் பெயரும் இடம்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உள்ளூர் மாவட்ட பேச்சாளருடைய கோரிக்கை. பெருவாரியான பேச்சாளருடைய கோரிக்கை அதுதான். அதை அடுத்த ஆண்டு நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தை எதிர்பார்க்கிறோம்.